ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் வித் ஆர்ஜே சேனல். உலக நாடுகள்லேயே நம்ம இந்தியா தான் கலாச்சாரத்துக்கு ரொம்பவும் போற்றப்படக்கூடியதாகவும் விரும்பக்கூடியதாகவும் இருக்குது. ஏன் வெளிநாட்டவர்கள் கூட இந்தியாவுக்கு நம்ம கலாச்சாரம் எப்படி இருக்கும், பண்பாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்கே கற்றுக்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கேவலமான கலாச்சாரம் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாக நம்ம வீடு வாடகைக்கு விட்டு கேள்விப்பட்டிருப்போம், கார் வாடகைக்கு விட்டு கேள்விப்பட்டிருப்போம், ஏன் சில அரிதான சமயங்களில் வாடகை தாய் இருக்கு அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வாடகைக்கு மனைவி இருக்கு அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்திய பிரதேசத்துல உள்ள இந்த ஒரு கிராமத்துல அவங்களுடைய மனைவிய வாடகைக்கு விடுறாங்களாம். எவ்வளவு கேவலமான கலாச்சாரமா இருக்குல்ல இது. இந்த மாதிரி அந்த கிராமத்துக்கு போய் வாடகைக்கு எடுக்கிறவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்களாம். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாருடைய மனைவியை வாடகைக்கு எடுக்க போறோமோ அந்த ஹஸ்பண்ட் நேம், அந்த ஒய்ஃபோட நேம், அவங்கள எவ்வளவு நாளைக்கு வாடகைக்கு எடுக்க போறோம், அது மட்டும் இல்லாம அத்தனை நாளைக்கு அவங்களுக்கு என்ன ரேட், இதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் ஆச்சரியமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்டாம்ப் வச்சு அந்த அக்ரிமெண்ட் கொடுப்பாங்களாம். இந்த மாதிரி வாடகைக்கு எடுத்தோன்னே அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுவாங்க. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் யார் அவங்க ஒய்ஃபை வாடகைக்கு எடுத்திருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். அவங்க எத்தனை நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்காங்களோ, அதாவது வார கணக்கு இல்ல வருஷ கணக்கு இல்ல மாச கணக்கு, அந்த ரெண்ட் அவங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம், கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சிடாது, திருப்பி அவங்கள யாரு வாடகைக்கு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருவாங்களாம். இது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது எதுவுமே அந்த பெண்ணுடைய பர்மிஷன் இல்லாமலே நடக்குது. இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறத, அதாவது ஒய்ஃபை கான்ட்ராக்டுக்கு விடுறத தாடிச்சா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒய்ஃபை வாடகைக்கு விடுவாங்க இல்லையா, அந்த ஒய்ஃப் வாடகைக்கு விட்டதுக்கு அப்புறம் அவங்கள மோல்கி அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. மோல்கி அப்படின்னா பிரைஸ்டு, அதாவது இவங்க விலை மதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் அந்த ஒய்ஃபோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுமே அவங்களோட ஓனர்ஷிப் மாறிடும். ஏன்னா அப்பதான் அந்த பொண்ணுக்கான ரேட்டு அதிகமாயிட்டே போகும். நம்ம என்ன வெறும் ஜட பொருளை அவங்க இஷ்டத்துக்கு விற்கிறது, நம்மளுக்கும் பெண்களுக்கும் உயிர் இருக்கு அப்படிங்கறத இந்த ஆண்கள் கருதவே மாட்டேங்கிறாங்க. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிற்போக்கான சிந்தனை இல்ல. ஏன்னா அக்ரிமெண்ட்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த பொண்ணுக்கு எப்ப வேண்டாமோ அவங்க அந்த கான்ட்ராக்டை விட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை சொன்னோன்னே எப்பா இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு யாருமே தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு அந்த ரூலை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ஏன் வேண்டாம் அப்படிங்கிற வாக்குமூலத்தை கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன விலைக்கு பேசினாங்களோ அந்த விலையை அந்த பொண்ணு சம்பாதிச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு இந்த மாதிரி பண்ண பிடிக்கல அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டை வித்ட்ரா பண்ணணும். அந்த ஒய்ஃப் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொருத்தங்க அவங்கள அதிக வாடகைக்கு பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கக்கூடாதான். ஏன்னா அது ஒரு காரணமா இருந்தா அது அக்ரிமெண்ட் படி ரொம்பவே முரண்பாடான ஒரு செயலாம், அதாவது தப்பான விஷயம். இவங்க செய்யறதே ஒரு கேடுகட்ட விஷயம். இதுல தப்பு ரைட்டு அப்படின்னு ரூல்ஸ் வேற. ஒருவேளை அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃபை யாரு கான்ட்ராக்டுக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒய்ஃபை பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா, அதாவது வருஷ கணக்காவோ மாச கணக்காவோ இன்னும் எத்தனை நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட்டை அந்த ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க பே பண்ணிடணும். இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய மனைவிகளை விற்கிற அதுக்குன்னே ஒரு மார்க்கெட் இருக்கான். மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதாவது வயசு 8 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருந்தாதான் அவங்க விலை அதிகமா போவாங்க அப்படின்னு. என்னடா 8 வயசு அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா வட மாநிலத்துல இன்றளவும் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒருவேளை அந்த ஒய்ஃப் அழகா இருந்தாலோ, வெள்ளை நிறத்துல இருந்தாலோ, வயசு கம்மியா இருந்தாலோ, வெர்ஜினா இருந்தாலோ அவங்களுக்கு 2 லட்சமோ இல்ல அதுக்கு மேல வரைய விலை பேசப்படுதான். பொதுவா ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது அவங்களுடைய ஹஸ்பண்டோ அவங்களுக்கு டானிக் கொடுத்து தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்கள இப்படி அழகா மாத்தி வெறும் காசுக்காக விற்கிறதுக்காக ட்ரக்ஸ் கொடுத்து யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வட மாநிலத்துல வறுமை, பஞ்சம், வேலை இல்லாத நிலைமை இதெல்லாமா தான் காரணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஜாதி ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. இந்த மாதிரி விற்கிற மனைவிகள் ரொம்பவே கீழ் ஜாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு முக்கியமான காரணமா கருதப்படுது. இந்த மாதிரி கேவலமான செயலை செய்யறவங்க முக்காவாசி பேர் ஏழையாவும் வறுமையில இருக்கிறவங்களாவும் படிக்காதவங்களாவும் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த மனைவிகளை வாடகைக்கு எடுக்கிறவங்க நல்லா படிச்சவங்களாவும் மேல் ஜாதிக்காரங்களாவும் நல்ல வேலையில இருக்கிறவங்களும் இந்த மனைவிகளை வாடகைக்கு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வறுமையில இருக்கிறவங்க மனைவியை வாடகைக்கு விட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல, அதாவது ரொம்ப சீக்கிரமாவே பணக்காரங்களா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மனிதாபமே இல்லாத இந்த ஒரு செயலை அவங்க கையில எடுக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெறும் காசுக்காக விற்கிற மாதிரி தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்துல பெண்களை அவங்க வெறும் அடிமையா தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு மனம் இருக்கு அப்படின்னு நினைக்காம அவங்க வச்சதுக்கெல்லாம் பெண்களை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன உயிர் இல்லாத ஒரு பொருளா? எப்படி ஒருத்தவங்களுடைய மனைவியை இன்னொருத்தவங்களுக்கு வாடகைக்கு விட அவங்களுக்கு மனசு வருது? அவங்க அவங்கள வெறும் ஆப்ஜெக்ட்
ஆப்ஜெக்டா தான், அதாவது உயிரில்லாத ஒரு பொருளா தான் பாக்குறாங்க. இவ்வளவு கேவலமான செயல் எந்த கிராமத்துல நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மத்திய பிரதேசத்துல உள்ள சிவபுரி அப்படிங்கிற இந்த கிராமத்துல தான் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சிவபுரி மட்டும் இல்லாம ராஜஸ்தானும் குஜராத்ல சில பகுதிகளிலும் இந்த மாதிரி வேலை நடக்குது. குஜராத்ல ரொம்பவே வறுமையில இருக்கிற விவசாயிகள் விவசாயத்துக்கு காசு பற்றாக்குறை ஏற்படும் போது அவங்களுடைய மனைவிய ஒரு மாசத்துக்கு யாருக்காவது வாடகைக்கு விட்டு அதுல இருந்து வர்ற காசை வச்சு விவசாயம் பண்றாங்களாம். இதெல்லாம் கதை இல்லைங்க, இதெல்லாம் உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்துச்சா இப்ப அது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இன்னமும் வட மாநிலத்துல நிறைய கிராமங்கள்ல இது ஒரு பிசினஸ் மாதிரி இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த கிராமத்துல உள்ள போலீஸ்க்கு தெரிஞ்சும் இது வரைக்கும் சட்டப்படி அவங்க ஒரு ரிஜிஸ்டர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா இது வரைக்கும் அந்த கிராமத்துல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட இத பத்தி பேச முன் வர மாட்டேங்கிறாங்க. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிறது சரிதான். அதுக்காக நம்மள ஒரு மனைவியாவே மதிக்காத ஒரு ஆண்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதையும் மீறி ஒரு சில பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கேட்கறது கூட வாய் கூசும். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். மீடியால ஏன் இத பத்தி பேச மாட்டேங்குது? மெஜாரிட்டியான இடங்கள்ல இந்த மாதிரி செயல்கள் நடக்கிறது இல்ல. குறிப்பிட்ட இடங்கள்ல நடந்தாலுமே ஒரு சில பெண்களுடைய வாழ்க்கை போனது தானே. அவங்களுடைய வாழ்க்கை என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு நியூஸ். ஆனா வட மாநிலத்துல ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொடூரமாகவும் இன்னும் கேள்விக்குறியாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேவலமான ஆண்கள் இருக்கிற இந்த சமுதாயத்துலதான் மனைவிய தெய்வமா மதிக்கிறவங்களும் மனைவிக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போறவங்களும் மனைவியை யாராவது தப்பான ஒரு பார்வை பார்த்து அவங்களை அடிச்சு நொடுக்கிற ஆண்களும் இந்த சமுதாயத்துல தான் இருக்கிறாங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லா மனைவிமார்களும் அவங்களுடைய கணவனுக்கு இந்த மாதிரி நம்ம கணவன் இல்லை அப்படின்னு நன்றி சொல்லிதான் ஆகணும். நான் இந்த வீடியோ மூலமா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்றேன். நீங்க யார் யார் நன்றி சொல்றீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து என்ன மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள் வேணும் அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க லைக்ஸை தெரிவிக்க விடுங்க.